வணக்கம் குழந்தைகளா. இன்னைக்கு நம்ம மழலை கதை புத்தகத்துல பார்க்க போற கதையின் பெயர் காட்டு நண்பர்கள் மற்றும் மறைந்த நகரம். அடுத்த நாள் காலையில் 9 வயது அணுவும் அவளது தம்பி விக்கியும் காட்டிற்குள் செல்ல தயாரானார்கள். அவர்களுடன் அவர்களது குறும்புக்கார நண்பன் அணில் டோட்டோவும் கிளம்பியது. நாம் அந்த நகரத்தை கண்டுபிடித்தே தீருவோம் என்று உற்சாகமாக கூறினான் விக்கி. காட்டின் நடுவே ஒரு பெரிய மரம் இருந்தது. அந்த பட்டையில் விசித்திரமான குறிகள் இருந்தன. டோட்டோ அந்த மரத்தின் மீது தாவி ஏறியது. அனு, இங்கே பார், இது ஒரு வரைபடம் போல் இருக்கிறது என்று டோட்டோ கீச் கீச் என்று கத்தியது. அவர்கள் நடந்து செல்லும் போது ஒரு பெரிய கரடி அவர்கள் முன் வந்து நின்றது. அதுதான் காட்டிற்கு அரசனான கரடி ராஜா. ஆனால் அவர் மிகவும் அன்பானவர். குழந்தைகளே, நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் என்று அவர் கனிவான குரலில் கேட்டார். நாங்கள் மறைந்த நகரத்தை தேடுகிறோம் என்றார் அனு. கரடி ராஜா கவலைப்பட்டார். ஜாக்கிரதையாக இருங்கள். திருடன் பீட்டர் அங்கே இருக்கும் தங்க சிலைகளை திருட காத்து கொண்டிருக்கிறான். அவன் உங்களை பின்தொடரக்கூடும் என்று எச்சரித்தார். சட்டென்று ஒரு புதருக்குள் பின்னால் சத்தம் கேட்டது. திருடன் பீட்டர் அங்கே ஒரு வலையுடன் பதுங்கியிருந்தான். அவன் அந்த நகரத்தின் பாதையை தெரிந்து கொள்ள அவர்களை ரகசியமாக தொடர்ந்து வந்தான். டோட்டோ அவனை கவனித்து விட்டது. டோட்டோ ஒரு குறும்பு செய்தது. அது பீட்டரின் தலைக்கு மேலே ஒரு பெரிய பழத்தை போட்டது. பீட்டர் நிலை தடுமாறி கீழே விழுந்தான். அந்த இடைவெளியில் அணுவும் விக்கியும் அங்கிருந்து வேகமாக ஓடினார்கள். மிக்க நன்றி டோட்டோ என்று விக்கி சிரித்தான். அவர்கள் ஒரு பெரிய நீர்வீழ்ச்சிக்கு முன்னால் நின்றனர். வரைபடத்தின்படி இதன் பின்னால் தான் அந்த ரகசிய நகரத்துக்கான வழி இருந்தது. இருவரும் மெதுவாக நீர்வீழ்ச்சிக்குள்ளே நுழைந்தனர். அங்கே ஒரு பெரிய தங்க கதவு தெரிந்தது. கதவை திறந்து உள்ளே சென்றபோது அவர்கள் விழுந்து போனார்கள். அந்த நகரம் முழுவதும் அழகான மரங்களும் நீல நிற பூக்களும் நிறைந்திருந்தது. அங்கே தங்கம் இல்லை, ஆனால் இயற்கையின் அழகு கொட்டி கிடந்தது. இதுவே பாட்டி சொன்ன அந்த உண்மையான செல்வம். மாலையில் அவர்கள் வீடு திரும்பினார்கள். பாட்டி மாயாவிடம் தாங்கள் பார்த்த அதிசயங்களை கூறினார்கள். டோட்டோ ஒரு பெரிய கொட்டையை சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. இயற்கையை பாதுகாப்பதையே பெரிய செல்வம் என்று பாட்டி அவர்களை அணைத்து கொண்டார். என்ன குழந்தைங்களா, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப்